ஃபிடல் காஸ்ட்ரோ இவர் ஒரு ஹீரோவா இல்ல சர்வாதிகாரியா? வாங்க இந்த அலசல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். அவரோட சிக்கலான வரலாற்றை புரிஞ்சுக்க முதல்ல நாம கேட்க வேண்டிய கேள்வி, அவர் விடுதலையாளரா இல்ல சர்வாதிகாரியா? பாடிஸ்டாவோட ஊழல் ஆட்சிக்கு எதிரா போராடி 1959ல காஸ்ட்ரோ ஒரு மாபெரும் புரட்சியில ஜெயிச்சாரு. ஆரம்பத்துல தோத்தப்போ வரலாறு என்னை குற்றமற்றவன தீர்ப்பளிக்கும்னு காஸ்ட்ரோ தைரியமா நீதிமன்றத்துல முழங்கினாரு. நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்த அவரு வெறும் 82 வீரர்களோட கொரில்லா போர் செஞ்சு ஒரு பெரிய படையையே வீழ்த்தினாரு. ஆட்சிக்கு வந்ததும் எழுத்தறிவு இயக்கத்தை தொடங்கி கியூபாவின் எழுத்தறிவு விகிதத்தை 77%லிருந்து 96%ஆ உயர்த்தி காட்டினாரு. நிலங்களை தேசியமயமாக்கினாரு. உலகத்தரம் வாய்ந்த இலவச மருத்துவத்தையும் கல்வியையும் கொடுத்து கியூபாவையே வேகமா மாத்தினாரு. ஆனா கவனிங்க, இந்த சமூக நலன்கள் எல்லாமே மக்களோட அடிப்படை ஜனநாயக உரிமைகளை முழுமையா பலி கொடுத்து தான் கிடைச்சுது. எதிர்ப்புக் குரல்கள் அடக்கப்பட்டுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களே உளவு பார்த்தாங்க. அதிருப்தியாளர்கள் கொடூரமான உழைப்பு முகாம்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. இது எல்லாமே அமெரிக்காவிலிருந்து வெறும் 90 மைல் தூரத்துல நடந்ததால உலக அளவுல பெரும் அரசியல் பதற்றம் வெடிச்சுது. காஸ்ட்ரோவை கொல்ல சிஏஏ 638 தடவை முயற்சி செஞ்சாங்க. வேடிக்கும் சுருட்டு, விஷம் தடவன சூட்டுன்னு பல வழிகளை பயன்படுத்தினாங்க. பே ஆஃப் பிக்ஸ் படையெடுப்பு, அமெரிக்க பொருளாதார தடைன்னு அடுத்தடுத்து நடந்து கியூபா பனிப்போரோட மையமாவே மாறிடுச்சு. பொருளாதாரத்தை சமாளிக்க கியூபாவோட சர்க்கரைய சோவியத் யூனியனோட எண்ணெய் மற்றும் எந்திரங்களுக்கு பண்டமாற்று செஞ்சு நாட்டை வழிநடத்தினாரு காஸ்ட்ரோ. ஆனா 1991ல சோவியத் யூனியன் உடைஞ்சப்போ கியூபாவோட இந்த செயற்கையான பொருளாதார வளர்ச்சியும் ஒரே ராத்திரியில காணாம போச்சு. அப்போ காஸ்ட்ரோ சிறப்பு காலத்தை அறிவிச்சாரு. நாடு முழுக்க கடுமையான மின்தடை, வறுமை, அப்புறம் கொடூரமான உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. பசியால மக்கள் பழத்தோல்களை கூட சாப்பிட்டாங்க. எரிபொருள் இல்லாததால கார்களுக்கு பதிலா தெருக்கள்ல லட்சக்கணக்கான சைக்கிள்கள் மட்டும்தான் ஓடுச்சு. தப்பிக்க நினைச்ச பல்லாயிரக்கணக்கான கியூபர்கள் பால்சரோஸ்னு அழைக்கப்பட்டாங்க. அவங்க சுறாக்கள் நிறைஞ்ச கடல்ல ஆபத்தான மிதவைகள்ல ஏறி தப்பிச் சென்றாங்க. ஏழைகளுக்காக போராடினாரு, ஆனா தன்னோட நாட்டையே சிறையாக்கினாரு. இப்போ சொல்லுங்க, காஸ்ட்ரோ ஒரு விடுதலையாளரா இல்ல சர்வாதிகாரியா?